திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் இறைச்சி கடைகளில் கூட்டமாக மக்கள் தற்போது குவிந்திருக்கின்றனர். காணும் பொங்கலை ஒட்டி ஆடு, கோழி உள்ளிட்டவற்றை வாங்க பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டுக்கறி, பிராய்லர் கோழி, வஞ்சரம் உள்ளிட்ட மீன் வகைகளையும் பொதுமக்கள் ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக திவ்யா, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தமிழர்கள் பாரம்பரிய விழாவான பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு போகி பொங்கியுடன் குதூகலமாக நேற்று கடந்த 2 தினங்களாக தொடங்கியது. மற்றும் கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வீடுதோறும் தமிழர்கள் அவரவர் சொந்த கிராமத்தில் பொங்கலிட்டு வழிபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்று காணும் பொங்கல் தினத்தை ஒட்டி பெரும்பாலானோர் இறைச்சி சாப்பிடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் செய்யாறு பகுதி இறைச்சிகள் விற்பனை படுஜோராக நடைபெற்று வருகிறது. இதனை காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் காலை முதலே ஆரணி கூட்டு சாலையில் மற்றும் மார்க்கெட் பகுதியில் இறைச்சி பிரிவுகள் ஏராளமானோர் குவிந்ததால் விற்பனை களை கட்டியுள்ளது. மேலும் மற்ற நாட்களை விட இறைச்சிகள் விலை சற்று கணிசமாக உயர்ந்ததாலும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மீன் வகைகள் முதலிடம் பிடிக்கும் வகையில் வஞ்சர மீன், கொடுவா மீன், மத்தி மீன் உள்ளிட்டவை 1000 ரூபாய், 800 ரூபாய் என விலை அதிகரித்தாலும் பொதுமக்கள் அதை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இதோடு மட்டுமல்லாமல் நண்டு உள்ளிட்ட 400 ரூபாய் கிலோ 400 ரூபாய் விற்றாலும் அதையும் பொருட்படுத்தாமல் அசைவ பிரியர்கள் தற்போது வாங்கி செல்கின்றனர். இதைத் தொடர்ந்து ஆட்டுக்கறி கிலோ 800 ரூபாய், பிராய்லர் கோழி 200 ரூபாய்க்கும், நாட்டுக்கோழி கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை செய்து நடைபெற்று வருகிறது. இது மட்டுமின்றி அசைவ உணவு வகைகள் செய்வதற்கான தேவையான உணவுப் பொருட்களை வாங்குவதற்காக மார்க்கெட் பகுதியிலும் பொதுமக்கள் குவிந்துள்ளனர். மேலும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விட இப்பகுதியில் இறைச்சி விற்பனை களை கட்டியுள்ளதா என வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.